மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் சார் அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். சார், ஏற்கனவே நான் முகநூலில் உங்களுக்கு ஒரு எப்போனா ஒரு 3 வருஷத்து ஒரு 4 வருஷம் இருக்கும் சார். 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பதிவு ஒன்று போட்டேன். ஏன்னா நீங்கள் அப்போ முதலமைச்சர் இல்லை. அப்போ நீங்கள் தயவுசெய்து கட்சியை ஆரம்பிக்கலை. மக்கள் மன்றம், மக்கள் இயக்கம்னு ஒன்று வச்சு நிறைய பேருக்கு சேவை பண்ணியிருந்தீங்க. ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி பனை ஒரு இங்கே உங்கள் நோட்டு புக்கை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். குஷியானந்த் சார் எனக்கு நோட்டு புக் கொடுத்தாரு. நான் தான் வண்டியில் எடுத்து நான் பார்சல் போட்டு அனுப்பிவிட்டேன். அப்போயே நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் மாணவர்களுக்கு பேனா, நோட்டு இதெல்லாம் நீங்கள் அப்போயே கொடுத்தீங்க. அப்போயே நீங்கள் மக்களுக்காக நிறையா சேவை பண்ணியிருக்கீங்க. அது யாருக்குமே தெரியாது. ஆல்ரெடி உங்களுடைய ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கு நிறையா தெரியாது. ஏன்னா ரசிகர்களுக்கு மட்டும் தெரியும். ஆனால் பொதுமக்களுக்கு எப்படின்னா ஒரு சில பேரண்ட்ஸுக்கு தெரியும். என்னென்ன தெரியும்னா, இது மாதிரி விஜய் சார் ஆல்ரெடி முன்னாடியே நிறையா பண்ணியிருக்காருன்ற விஷயம் தெரியும். நான் உங்கள்கிட்ட ஒரு 4 வருஷம் ஒரு கோரிக்கை வச்சேன். விஜய் சார் நீங்கள் முதலமைச்சராக வந்தீங்கன்னா இது நீர்நிலத்தை காப்பாற்றணும் அப்படின்னா மழை நீரை சேகரிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சுருக்கேன். அது ஃபேஸ்புக்கில் இருக்குது, முகநூலில் இருக்குது. அது என்ன சொல்லியிருந்தேன்னா, புறம்போக்கு நிலம் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் தூர்வாரி ஒரு குளம் மாதிரி வெட்டி மழை நீரை சேகரிங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அது சென்னையாக இருந்தாலும் சரி, 234 தொகுதி, தமிழ்நாட்டில் 234 தொகுதியில் எங்கெங்கே புறம்போக்கு நிலம் இருக்கோ சும்மா ஒரு குளம். நம்ம மழை நீரை கடலில் விடுறோம். அதை நம்ம திரும்ப தேக்கி பொதுமக்களுக்கு நம்ம எப்படின்னா ஆடு, மாடு, சரியா, உயிர் வாய் பேசாத முடியாத ஜீவன்லாம் வாழணும், வளரணும் அப்படின்னா நீங்கள் அந்த நிலத்தடி நீரை வேஸ்ட் மழை நீரை வேஸ்ட் பண்ணாமல் அதுக்கு ஒரு குளம் மாதிரி வெட்டி அது அங்கங்கே எங்கெங்கே உங்களுக்கு புறம்போக்கு இடம் இருக்கோ அந்த இடத்துல, புறம்போக்கு இடத்துல ஒரு கிட்டத்தட்ட ஒரு குளத்தை வெட்டி நீர்நிலையை நீங்கள் சமப்படுத்துங்க அன்றைக்கே சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் இப்போ முதலமைச்சர் ஆகிட்டீங்க. கண்டிப்பாக அதை நீங்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நான் வேண்டுகோள் வைக்கிறேன். ஏன்னா இது நான் நீங்கள் முதலமைச்சர் ஆகாதுக்கு கூட சொல்லிட்டேன் சார். கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 20 வருஷம் முன்னாடி நாங்கள் தலைமை ரசிகர் மன்றம் ஆரம்பித்து அதில் நான் ஒரு ரசிகர் சார். நான் விஜயகாந்த் சார் உங்களை மாதிரி தான். விஜயகாந்த் சார் இன்றைக்கி இருந்தாருன்னா உங்களை மாதிரியே அவர் ஆட்சி பண்ணியிருப்பார். அவரை மிஸ் பண்ணிட்டாங்க மக்கள். அந்த மக்கள் மிஸ் பண்ணதை இனிமேலும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜய் சார் உங்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் ஓட்டை போட்டு உங்களை தூக்கி சிம்மாசனத்தில் உட்கார வச்சுருக்காங்க. அதனால் நீங்கள் தான் இனிமேல் தமிழ்நாட்டோட நிரந்தர முதலமைச்சர். சரியா? நீங்கள் வாழும் காமராஜர். சரியா? சரி, ஆமாம், காமராஜர். நீங்கள் வாழும் காமராஜர். ஓகே சார்.